கயல் சீரியல் நடிகை சுபாஷினி கடைசியா அவங்களுடைய கணவருக்காக ஒரு ஆசை கடிதம் ஒன்று எழுதி அவங்க டேபிளில் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று கிடச்சிருக்குது. அப்படி அந்த கடிதத்தில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சன் டிவி டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல் தான் கயல் சீரியல். இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் சுபாஷினி. இலங்கையை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய இவங்க தான் கணவருடைய பெங்களூரில் வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சீரியல் ஷூட்டிங்காக சென்னை ஐயப்பன் தாங்கல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இவங்க தனியாக தான் வச்சிருக்காங்களாம். ஏப்ரல் 12ஆம் தேதி இவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்க தான் கணவரோட சேர்ந்து இரண்டாவது திருமணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி அவங்க தங்கியிருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளிவரல. யூகங்கள் அடிப்படையில் ஒருத்தவங்க ஒரு செய்தியை வெளியிட்டாலும் அதிகாரப்பூர்வமாக அவங்களோட டெத்துக்கான ரீசன் அப்படிங்கிறது இது வரைக்கும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ அவங்க இறந்து போனதுக்கு பிறகு பிரேத பரிசோதனை முடிஞ்சு அவங்களுடைய உடல் அவங்க குடும்பத்திட்ட ஒப்படைக்கப்பட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த அறையை அவங்க கணவர் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சுத்தப்படுத்தி அந்த வீட்டை, அதாவது ஐயப்பன் தாங்கல இருந்த அவங்க வீட்டை காலி பண்ணி பெங்களூருக்கே அவங்க பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ரெடி பண்ணும்போது தான் அவங்க அறையில் அந்த டேபிளில் தான் கணவருக்காக இவங்க எழுதின ஒரு ஆசை கடிதம் ஒன்று எழுந்திருக்கு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அது கடிதம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாழ்த்து மடல் மாதிரி இருந்திருக்கு. ஏப்ரல் 12ஆம் தேதி எப்போதும் பர்த்டேவுக்கு நீ என்னை விஷ் பண்ணுவேன், ஆனால் ஏப்ரல் 21ஆம் தேதி அடுத்த ஒரு 9 நாட்களில் நம்மளோட கல்யாண நாளுக்காக நான் விஷ் பண்ணுவேன். அதுதான் கடந்த ஒரு வருஷமாக நடந்திருக்கு. ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது எனக்கு எப்போ ரொம்ப ஸ்பெஷலான மாதமாக இருக்கும். என் பர்த்டேக்கு வர விஷயத்தை விட என்னோட வெட்டிங் டேக்கு வர விஷயம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த உனக்கு நான் கனவுப்பட்டிருக்கேன். என்றைக்குமே நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு வெட்டிங் அனிவர்சரி கார்டு ஒன்று அவங்க டேபிளில் எழுதி தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி வித் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆட்டோகிராஃபும் போட்டிருக்காங்க. இந்த ஒரு லெட்டர், இந்த ஒரு வாழ்த்து மடல் தான் அவங்க தங்கியிருந்த அவங்க தற்கொலை பண்ண அந்த அறையில் அந்த டேபிளில் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு கணவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி தாமலை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருந்திருக்காங்க, இப்போ வரப்போகிற 2வது திருமண நாளுக்காக அவங்க எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சி பயங்கரமாக தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ராஷ்மிகா மந்தனா அப்புறம் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பக்கம் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் தன் மகள் திருமணத்துக்காக ராஷ்மிகாவோட அப்பா அம்மா என்ன விஷயத்த பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எக்கச்சக்கமானவங்க ரியல் ஜோடியாக இருந்து ரியல் ஜோடியாக மாண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது முக்கியமாக யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் திருமணம் பண்ணிக்கிட்ட விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா இவங்க 2 பேருக்கும் திருமணம் அப்படிங்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ராஜஸ்தானில் நடந்திருக்கு. சொல்லப்போனால் தன்னோட மனைவிக்கு விஜய் தேவரகொண்டா எக்கச்சக்கமான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பணக்காரவங்க இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி திருமணத்தை நடத்தினாரு. ஆனால் ராஷ்மிகாவோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, விஜய் தேவரகொண்டாவே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு திருமண பரிசை கொடுத்துருக்காங்களாம். இத்தனை வருஷமா அவங்க வசிச்சு வந்த அவங்க அப்பா அம்மா பெயரில் அந்த ஒரு வீட்டை தான் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் ராஷ்மிகா பெயரில் மாற்றி எழுதி திருமண பரிசாக கொடுத்துருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.